இன்னைக்கு காலையில இது மூஞ்சில தான் முழிச்சிருக்கேன்னா இன்னைக்கு பொழுது எப்படி போக போகுதுன்னு தெரியலையே. இத்தனை நாளா நான் தான் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடைக்கேன். அதிசயமா இன்னைக்கு எந்திரிச்சு கூட்டினாகலாம். ஒரு நாள் கூட்டினதுலயே இடுப்பு புடிச்சுக்கிடுச்சு. ஒரு உலகத்துல எல்லாம் பொம்பளைக்கு அதிகாலையிலே வச்சு வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு கிடக்காளுங்க. ஆனா நீ மட்டும் மகாராணி கணக்கா 10 மணிக்கு எந்திரிச்சு வரவ. புள்ளிகளுக்கு லீவு அதான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சேன். அதுவும் ரொம்ப லேட்டுலாம் இல்ல, 6 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். இடுப்பு புடிச்சுக்கிருச்சா இல்ல கிறுக்கு புடிச்சிருச்சான்னு தெரியலையே. காலங்காத்திலே இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு. என்னடி அங்கிட்டு திரும்பி என்னை திட்டிக்கிட்டா கிடக்க? அதெல்லாம் நான் யாரையும் திட்டலத்தே, சும்மா தேன் திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அனைய பத்தி எனக்கு தெரியாது. முணுமுணுன்னு என்னை கரைச்சு கொட்டிக்கிட்டு கிடப்பியே நீ. எங்க குடும்பத்துல யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. உங்களுக்கு தேன் இருக்கு. யார பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ற? உங்களுக்கு என்ன காது டமரமாவா ஆகி போச்சு? கிறுக்குன்னு சொல்லலத்தே, இருக்குன்னு சொன்னேன். என்னைய திட்டம் போது மட்டும் உங்களுக்கு இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, தலைவலி எதுவும் தெரியாதே. நல்லா என்னை கிழிக்குச்சுன்னா கிழிச்சுக்கிட்டே இருப்பீங்களே. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறேன்? உண்மைக்குமே எனக்கு இடுப்பு பிடிச்சுக்கிடுச்சுடி. நீங்க அந்த புறத்து மகாராணி உங்க படுக்க போட்டுக்கிட்டு நான் வேலை பார்க்கணும்னு என்ன எனக்கு என்ன தலையெழுத்தா? யாரும் உங்களை வேலை பார்க்க சொல்லலத்தே, நீங்களாத்தையும் பாக்குறீங்க. யாரு பார்க்க சொன்னது? இந்த வீட்டுல வீடு வாசல் கூட கூட்டி தொலைக்க முடியாம கிடந்தா அக்கம் பக்கத்து வீட்டுல கிளிப்பங்கடி. அதான் எந்திரிச்சு கூட்டி தொலைச்சேன். இம்புட்டு பேசுறீங்களே. நேத்து நைட்டு சாப்பிட்ட தட்டை கூட கழுவாம வெள்ளனத்திலேயே போய் தூங்கத்தானே செஞ்சீங்க. நான் எல்லாத்தையும் பெருக்கி ஈருக்கி போட்டு பாத்திரத்தை கழுவி வச்சு புட்டு அடுப்பெல்லாம் மொழிகிட்டு படுத்து தூங்குறதுக்கு மணி 12 ஆகி போச்சு. நீங்க தின்னுட்டு தூங்குறப்ப மணி 9:30 தான். நீங்க வெள்ளனத்துல எந்திரிச்சு வேலை பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன் உங்களால முடியலன்னா உங்க மகளை பார்க்க சொல்ல வேண்டியதானே? என் மகளை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிறாத. என் மக ஒண்ணு ஒரே மாதிரிலாம் கிடையாது. மாமியார் வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் பார்த்தா. இங்க அம்மா வீட்டுக்காக வந்திருக்கா. இங்கேயும் அவ வேலை பார்க்கணும்னு என்ன தலையெழுத்தா? எப்ப பார்த்தாலும் என் மகளோடயே போட்டி போட்டுக்கிட்டு கிடக்கா. அவ உனக்கு என்ன செஞ்சா? என் மக செத்த தூங்குன உனக்கு என்ன செய்யுது? என்னத்தே பேசுறீங்க? உங்க மக மட்டும் நல்லா தூங்கணும், நான் மட்டும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? உங்க மகளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னையும் மனசியா கொஞ்சம் மதிங்கிட்டே. ஆத்தாடியோ ஆத்தா, என்ன வாயி ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு என்ன போடு போடுறா? இந்த குந்தாணி சிரிக்கி பொறுமிதே என் மக வாழ்க்கை நாசமா போய் கிடக்கு. தேவையில்லாம வார்த்தையை விடாதியத்தே. நான் எதுக்கு உங்க மகளை பார்த்து போராமப்படணும்? நீ பேசுறத பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? என் மகன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ கண்ணு வச்சுட்டே நாசமா போச்சு. ஆமா உங்க மக வாழ்றத பார்த்து நான் வைத்தறிச்சல் படுறேன். போதுமா? காலையிலேயே சண்டையா? நம்ம வீடு எவ்வளவோ பரவாயில்ல போலயே. இப்படி வயிறு எரிஞ்சுதான் என் மகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய் நிக்குது. இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க நீங்க? உங்க மக இங்க வந்த மாதிரி நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? அதான் என் மக வந்தது உனக்கு பிடிக்கல. அதான் வாட்டக்கரை வீட்டுக்கு போகணும்னு பிடிக்கிற. நீங்க தானே சொன்னீங்க உங்க மகளை பார்த்து நான் போராமப்படுறேன் அப்படி இப்படின்னு. அதே எங்க அம்மா வீட்டுக்கு நான் போவான்னு கேட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போன பின்னாடி நீங்களும் உங்க மகளும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருங்க. அம்மா, இங்க என்னமா நடக்குது? ஏன் இவ்வளவு சத்தமா கேக்குது? மக்களை விஜயா எந்திரிச்சிட்டியாமா? இன்னும் சத்த நேரம் தூங்க வேண்டியதானம்மா? எங்க தூங்க விடுறியே? நீங்க ரெண்டு பேரும் காவுன்னு கத்தி என்னை எழுப்பி விட்டுட்டீங்களே. எல்லாம் இந்த இவளாலதாம்மா. காலையிலேயே சிலு வராமா. என் மகளை செத்து அசந்து தூங்க விட மாட்டாளே. பொறுக்க மாட்டேங்குது இவளுக்கு. அட கிழட்டு மூதேவியே, உன் மக மட்டும் நல்லா தூங்கணும், நான் மட்டும் காலங்காத்திலே எந்திரிச்சு பேய் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கணும். உன் மகன் நைட்டு 9 மணிக்கே தூங்க போயிட்டு காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு வாரா. இன்னும் கொஞ்சம் சத்த தூங்கவாம்ல. தூங்க தொட்டிய போட்டு ஆட்டி விடு, நல்லா தூங்குவா. நான் 6 மணிக்கு எந்திரிச்சு வந்ததுக்கு என்னமா கிளியா கிளிக்கிற மனசி. நண்பர்களே, உங்க வீட்லயும் மாமியாரு இப்படித்தான் அட்டகாசம் பண்ணுதா? கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நைட்டு பூரா தூக்கமே வரல. பிறண்டு தான் படுத்துக்கிட்டு கிடந்தேன். காலையில 3 மணி 4 மணிக்கிட்டே செத்த கண்ண சந்தேன். அதுக்குள்ளேயும் சத்தம் கேட்டு ஓடியாந்துட்டேன். நான் ஒண்ணும் கத்த கிடையாது. விடிஞ்சதுல இருந்து உங்க அம்மா தான் லபோன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. என்னன்னே தெரியல. இங்க பாருங்க, நீ எங்க அம்மா ஒண்ணு அப்படிலாம் சண்டை ஓடுறவங்களாம் கிடையாது. மித்தவங்க பேசினா எங்க அம்மா என்ன வாயை முடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மாக்கு வாய் இல்ல, பேச மாட்டாங்க. ஆமா உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப கெட்டவங்க. காலையிலேயே உங்க அம்மா சண்டை ஓட்டு முடிச்சாச்சு. அடுத்த பங்குக்கு நீ வாரியாக்கு. ஏன் மாமியார் கொஞ்சம் பேசினா மருமக கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு இருந்தா என்ன? வயசுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்க. பெரியவங்க தானே அவங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா சரி அப்படியான்னு கேட்டு பழகுங்க. ஓ அப்படியாம்மா? இதே மாதிரிதான் உன் மாமியார் வீட்டுல உன் மாமியார் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்கியோ? இங்க பாருடி, எகத்தால பேசலாம் இங்க வச்சுக்கிறாதடி. என்கிட்ட
இருக்கீங்க. நானும் கேட்டும் கேட்காத மாதிரி போய் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, உங்களை பத்தி பேசுறதுக்கு தானே நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நீ அதுக்கு தாமா வந்திருப்ப, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இங்க பாருங்க, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடியே விஜய், இவ ஒரு ஆளு, நீ இவட்ட போய் மலைக்கு நிக்கிற. இங்கிட்டு வாடி. அம்மா, உங்களை திட்டி மிரட்டி அடக்கி உடைக்கி அவ கைக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்கம்மா. உங்களை என்ன செஞ்சாலும் யார் என்ன கேட்க போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அவள இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுனா நான் கேட்பேம்மா. ராணி, ராணி, ஏங்க இங்க வாங்கங்க. ரெண்டு பேரும் என்னை கரைச்சு கொட்டிக்கிட்டு கிடக்காங்க. உள்ள என்னங்க செய்றீங்க? வெளிய வாங்க. நானும் போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் தலைக்கு மேல ஏறி நின்று ஆடுறாங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடக்கூடாது. சீக்கிரமா வாங்கங்க. என்ன ராணி இங்க சத்தமா கிடக்கு? என்ன, நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு அண்ணி என்னைய ரொம்ப பேசிட்டாங்கன்னு. என்னமாச்சு விஜயா, ஏன் அழுகுற? அண்ணே, நான் இந்த வீட்டுக்கு வந்தது அன்னைக்கு பிடிக்கவே இல்ல போலண்ணே. அட ஆத்தாடி, இவ்வளவு நேரமும் ஆத்தாளு மகளே என்னை கரைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தீங்க. உங்க அண்ணே வரவும் அப்படியே மாத்தி பேசுறாளுங்களே. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு செவனேன்னு தானே இருக்கே. என்னைய தானே வம்பிழுக்கிறீங்க. உங்க அம்மா இவ்வளவு நேரம் என்னைய பத்தி எம்பிட்டு பேசினாங்க. நீ வந்தது பிடிக்கலையா, சாப்பிடுறது பிடிக்கலையா, இருக்கிறது பிடிக்கலையா, அப்பப்பா என்னை கரைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாண்டி, உன் பொண்டாட்டிய பாரு பாண்டி. உன் முன்னாடியே என் மகளை என்ன பாடுபடுத்துறான்னு பாரு. என் மகன் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொன்னா நான் தான் மல்லு கட்டி வாடி உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு கூப்பிட்டேன். என் மகன் வந்ததுக்கு உன் பொண்டாட்டி இந்த கருத்து வராளேப்பா. உன் தங்கச்சிக்கு உன்னையும் என்னையும் விட்ட வேற யாரு இருக்கா? எங்க போவா என் மக? ஏ கிழட்டு கபோதி, என்னமோ அவார்டு கொடுக்குற மாதிரில நடிக்குது. கும்பிட்டு நேரமா என்னைய பாடா படுத்திட்டு மயங்கரம் வரவும் அப்படியே மாத்தி சொல்லுதே. ஏங்க, நான் ஒண்ணும் பேச கிடையாதுங்க. காலையில எந்திரிச்சு வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை கிளியா கிளிக்கிறாங்க. வாய மூடு ராணி. ஏங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலங்க. எல்லாம் எனக்கு தெரியும், வா உள்ளக்க. ஏங்க, உன்னைய உள்ளக்க வான்னு சொன்னேன். விஜயா, உள்ளக்க வாமா போவா. இனிமே உன் அண்ணன் கரையும் பாத்துக்குவான். சரிம்மா, நம்மள எம்பிட்டு பேசினாங்க. நல்லா வாங்கி கட்டிக்கிறட்டும். வாமா உள்ளக்க போவான். நான் என்ன பண்ணுனேன்? எல்லாரும் சேர்ந்து என்னை தான் பாடா படுத்துறாங்க. ஏங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க. காலையில இருந்து அத்தையும் விஜயாவும் தாங்க சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அழுகாத ராணி. ஏங்க, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? உன்னைய பத்தி எனக்கு தெரியும் ராணி. அப்ப நீங்க கோவமா உள்ளக்கவான்னு சொல்லவும் நான் பயந்துட்டேங்க. அது ஒண்ணும் இல்ல ராணி, நீங்க 3 பேருமே ஒரே இலக்குல இருந்தா ரொம்ப சண்டை வரும் பாத்துக்க. உன்னையத்தானே அதிகாரமா நான் கூப்பிட முடியும். உன்னைய கூப்பிட்ட உன்ன பத்தியா அம்மாவும் தங்கச்சியும் அமைதியா போயிட்டாங்க. இங்க பாரு ராணி, விஜயா ஒரு வாரம் இருந்துட்டு அவ ஊருக்கு போயிட போறா. எனக்கு அம்மாவை பத்தியும் தெரியும், விஜயாவை பத்தியும் தெரியும் ராணி. அவங்களே ஏதாச்சும் பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுத்து போறாணி. ஏங்க, நானும் எவ்வளவுதாங்க பொறுத்து போறது? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க ராணி. விஜயா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருவா. அப்புறம் நீனும் டென்ஷன் இல்லாம இருக்கலாம் பாத்துக்க. இப்பதான் புரியுது. நீங்க சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சி என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல ராணி, தங்கச்சி 1 வாரமோ 2 வாரமோ இருந்துட்டு ஊர் சைடு போயிருவா. தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு தான் கேக்குறேன். எனக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போக மாட்டியா? அத உங்க அம்மாட்டையும் உங்க தங்கச்சிட்டையும் போய் சொல்ல வேண்டியதானே? ஏ ராணி, அவகிட்ட சொன்ன கேப்பாங்களா? நீ சொன்னா கேட்டுக்குவ, அதான் உங்ககிட்ட சொல்றேன். நல்லா தான் பேசுறீங்க. சரி, உங்களுக்காக பொறுத்து போறேன். இதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு, விளக்கேத்தியாச்சு, பொன்மான ஒன்ன தேடுது. சரி சரி, இறக்கி விடுங்க.